இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாங்கிறோம். அகரம் பவுண்டேஷன் விழால கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு ஒரு மேடைன்னு கிடைச்சாலே அவர் அதிகமா பேசுறதை நம்ம பார்ப்போம். பொதுவாவே ஒரு திமுக குரலாக தான் நம்ம அதிகப்படியாக அவரோட பேச்சுக்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆரம்ப கட்டத்துல அவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் தமிழக மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய நபராக நம்ம பார்த்தோம். அப்புறம் போக போக தெரிஞ்சிருச்சு, சரி இவரும் ஒரு திமுகவுடைய ஒரு டீம் தான் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிஞ்சது. இப்போ அதுவே ரொம்ப அப்பட்டமாக, அதாவது அகரம் பவுண்டேஷன் விழா அது கல்வியை மையமாக கொண்ட ஒரு ட்ரஸ்ட். அங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியான ஒரு அறிவுரையை கொடுக்காம ஒரு தவறான புரிதலை பிள்ளைங்களுடைய மனசுக்குள்ள ஏத்தணும்னு நீங்க பேசின அரசியல் கொஞ்சம் கூட ஒற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா 2017க்கு அப்புறம் இந்த நீட் அப்படின்ற ஒண்ணு இல்லைன்னா அகரம் பவுண்டேஷன் மூலமாக இப்போ வரைக்கும் 13 மருத்துவர்களை உருவாக்கியிருக்காங்க. நீட் இல்லாம இருந்திருந்தா அதிகப்படியான மருத்துவர்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்லி அப்பட்டமா பேசுறீங்களே. இந்த நீட் அப்படின்ற ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஏழை எளிய மக்கள் குடும்பத்தில இருந்து எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை இந்த நீட்டுக்கு தான் இருக்கு. அது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நீட்டுக்கு எதிராக மத்திய அரசை எதிர்க்கும் விதமாக, மோடியை எதிர்க்கும் விதமாக திமுகவுக்கு ஆதரவாக உங்க குரலை எப்போது நிப்பாட்டுவீங்க? அது மட்டும் இல்ல, சனாதன சங்கிலி சர்வாதிகார சங்கிலியை நுறுக்கி தள்ளுகிற ஆயுதம் கல்வி மட்டும்தான் அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட ஒரு தவறான விஷத்தை விதைக்கிறீங்களே, நியாயமா? எந்த வரலாறு சனாதனத்தை பின்பற்றியவர்கள் சர்வாதிகாரிகளாக மாறியிருக்காங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோமா? இல்லையே. நார்த்திகவாதிகளும் கம்யூனிசத்தை பின்பற்றுபவர்களும் தானே கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள், இருந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன் இப்படி ஒரு மேடை கிடைச்சதுன்னா என்ன வேணாலும் வாந்தி எடுக்கலாமா? ஒரு எம்பியான பிறகாவது திமுகவின் குரலாக இல்லாமல் நீங்க தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பேசுங்க ஐயா.